ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசப்பா நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதான வார்த்தை யாத்ராகமம் 1வது அதிகாரம் 12வது வசனம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். ஆமேன். எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பலுகி பெருகினார்களாம். ஆமேன். இன்னைக்கு ஒடுக்கம் வருவது எதுக்குன்னா பெருக்கத்திற்கு தான். நீங்கள் ஒருவேளை இந்த வார்த்தையின்படி ஒடுக்கத்தில் இருக்கீங்களோ, நீங்கள் ஒடுங்கி போய் இருக்கிறீங்களோ, இப்போ உங்களுக்கு ஒரு நெருக்கம், ஒரு ஒடுக்கமாக இருக்கலாம். எவ்வளவு நெருக்கப்படுகிறீர்களோ அவ்வளவு அவர் உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். யாத்ராகமத்தில் நான் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது அந்த யோசேப்பை அறியாத ஒரு ராஜா தோன்றி சொல்கிறான், இந்த ஜனங்கள் இவ்வளோ பெருகி இருக்கிறாங்களே. யாத்ராகமம் 1:7 இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருக்கிறார்கள், தேசம் அவர்களால் நிறைந்திருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியாக இருக்கிறாங்க, அவங்க பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருக்கிறாங்க, தேசம் அவர்களால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி வேறே ஒரு ராஜா சொல்கிறான். ஒருவேளை அந்த ஜனத்திற்கு நமக்கும் ஒரு சண்டைன்னு வரும்போது அவர்கள் நம்மை மேற்கொள்ள விடாதபடி அவங்களை இப்போவுமே என்ன செய்வோம், நாம் ஒடுக்குவோம் என்று சொல்லி கடுமையான வேலை வாங்கி யோசேப்பை அறிந்த ராஜா இருக்கிற வரைக்கும் இவங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க இஸ்ரவேல் புத்திரர்கள் எகிப்தில். ஆனால் யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வரும்போது இஸ்ரவேல் புத்திரர்கள் மிகவும் என்ன செய்தாங்க, ஒடுக்கப்பட்டாங்க, ஒடுக்குனாங்க. அவங்கள எவ்வளோ ஒடுக்க முடியுமோ அவ்வளவு கஷ்டமான வேலைகளை கொடுத்து அவங்களே செங்கல இருக்கணும், அதற்கான எதையும் கொடுக்காம அவங்களே எல்லாத்தையும் கட்டணும்னு சொல்லி நல்ல அடிமை வேலை வாங்கி அவங்கள அடிமைப்படுத்தினாங்க. அப்போ எவ்வளவுதான் அவங்க அடிமைப்படுத்தினாலும் அவங்க பெருகிட்டே தான் போனாங்களே தவிர அவங்க குறுகவில்லை. ஆனாலும் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். இன்றைக்கும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் இன்னைக்கு ஒருவேளை மற்றவர்கள் சத்துருக்கள் உங்களை ஒடுக்குகிறார்களோ, நியாயக்கேட்டின் மனுஷர்கள் உங்களை ஒடுக்குகிறார்களோ, நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ எடுக்கிற ஒடுக்கம் உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை கொண்டு வரும். அதே 20வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கிறீர்கள், இது நிமித்தம் தேவன் மறுசூழ்ச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம், மிகுதியும் பெருகி பலத்து போனார்கள். அந்த ராஜா அழிக்கணும்னு நினைக்க அவங்களுக்கு அழிவில் அவங்களுக்கு பெருக்கம்தான். இன்றைக்கு ஒருவேளை சத்துருக்கள் உங்களை அழிக்க பார்க்கலாம். எவ்வளவு உங்களை சத்துருக்கள் அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளவு உங்களுக்கு பெருக்கம்தான். ஆகவே ஒடுக்கத்தை குறித்து நெருக்கத்தை குறித்து பயப்படாதீங்க. சங்கீதம் 41:11 என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். சத்துரு உங்கள் மேல ஜெயம் கொள்ளாததினால் கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார் என்பதை நீங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ளுங்க. எவ்வளவுதான் ஒடுக்குனாலும் உங்களை அவங்க என்ன செய்ய முடியாது, ஜெயம் கொள்ள முடியாது, மேற்கொள்ள முடியாது. இஸ்ரவேல் புத்திரர்களை அப்படிதான் ஒடுக்குனாங்க, ஆனால் அவங்கள மேற்கொள்ள முடியவில்லை. அவங்க பலுகி பெருகிட்டே தான் போனாங்க. அதே போல் உங்களையும் சத்துருக்கள் இன்றைக்கு ஒடுக்கலாமானால் ஜெயம் கர்த்தரால் வரும். உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். சத்துருக்கள் உங்களை மேற்கொண்டு ஜெயம் கொள்ளாததினால் உங்கள் மேலே இயேசப்பா பிரியமாக இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. ஆகவே இப்பொழுது ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா இயேசுவே, இந்த வேலையிலும் ஒருவேளை நெருக்கத்திலும் ஒருவேளை ஒடுக்கத்திலும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தேற்றுங்க தகப்பனே. அப்பா இந்த நெருக்கம் எல்லாம் பிற்காலத்தில் ஒரு பெருக்கத்தை கொடுப்பதற்காகவே எவ்வளவு நெருக்கமோ அவ்வளவு ஒரு பெருக்கத்தை நீர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த நாளில் நீர் கட்டளையிடுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆகவே நெருக்கத்தை குறித்து வனாந்திரத்தை குறித்து சோர்ந்து போகாமல் அதிலே சந்தோஷத்தோடு நடத்த தங்கள் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ள இந்த நாளில் புது பலனையும் புது கிருபையும் கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. சத்துரு என்னை மேற்கொண்டு ஜெயம் கொள்ளாததினால் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்பதை இந்த நாளில் அறிந்து கொள்ளும்படி செய்யுங்கப்பா. நான் உன்மேல் பிரியமாயிருப்பதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளில் பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் நீர் பிரியமாயிருக்கிறீர் என்பதை இந்த நாளில் குறிப்பினால் அறியும்படி செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. முற்றிலும் எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன்.